நம்ம வரப்ப தேர்தல் அறிக்கையை பார்த்து சீமானா இருக்கலாம், விஜயா இப்ப இருக்கலாம். நீங்க போடுறவங்க ஜெயிக்குவாங்களான்னு உறுதி இருக்குமா? ஜெயிக்கட்டும், ஜெயிக்காம போட்டோம். ஆனா இந்த ஊழல் அப்படிங்கிற கட்சி வந்து திராவிட கட்சிகள் கண்டிப்பா 2 கட்சியுமே இருக்கு. அதை தவிர்க்கிறது நல்லது. திமுக, அதிமுக, புதுசா விஜய் வந்திருக்காங்க. பாமக, நாம் தமிழர், நீங்க யாரு போட்டு போடுறீங்க? பாஜக, பாமக, ஏடிஎம்கே. எதனால ஏடிஎம்கே? ஏடிஎம்கே பாருங்க, பொம்பளைங்க தங்கத்துல தாலி கொடுத்தாங்க, சீரு வரிசை நல்லது கெட்டதெல்லாம் கொடுத்துட்டாங்க. எல்லாம் ஓரளவுக்கு எதை செய்யறாங்க. அதனால இதுக்கு மாதிரி யாருக்கு ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே. சரி, நாம் தமிழர், உங்க ஆதரவு யாருக்கு? எங்க ஆதரவு விஜய்க்கு தான் போடலாம். விஜய். எதனால? நல்ல ஓரளவுக்கு பரவாயில்ல, பிக்கிறதுல ஓரளவுக்கு நல்ல பரவாயில்ல. புதுசா வந்திருக்கிறது சார் பழசெல்லாம் போறலாம் போறேன் கொஞ்சம் தெரியாதா. இதுக்கு முன்னாடி யாரு வரும்? இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி எடப்பாடிக்கு தான் போட்டேன். எதனால பிடிக்கும்? பிடிக்கும். இதுக்கு முன்னாடி யாரு போட்டு? திமுக. திமுக. சரி, நீங்க யாருக்கு ஆதரவு கொடுப்பீங்க? மேக்சிமம் பாலக்கோடு பூரா ஏடிமுக தான் சார். நீங்களும் ஏடிமுக தான். எதனால? ஸ்டார்டிங்ல இருந்து அதே தான். ஒன்னா பெருமை இருக்கும்போது வந்து எம்ஜிஆர் இந்த சத்துணவு அது இது போட்டு பிள்ளைங்களுக்கு இது பண்ணாரு. செருப்பு அது சத்துணவு இதெல்லாம் போட்டு இது பண்ணதுனால பூரா அதே லைக் ஆயிடுச்சு. வேற ஒன்றும் இல்லை. ஸ்டார்டிங்ல இருந்து அதான் மெயின் சார். வேற ஒன்றும் இல்லை. நீங்க உங்க இல்லை. எதனால? இதுக்கு முன்னாடி யாருக்கு? சரி, நீங்க உங்க அவ்வளோதான். எதனால? நாங்க வந்து விருப்பப்பட்டவங்களுக்கு போடுறது. யாருக்கு நம்மளுக்கு விருப்பமோ அதை தான் போடுவோம். எப்படிங்க? இப்ப யாருக்கு விருப்பம் இருக்கு உங்களுக்கு? ஸ்டாலின் தான். ஸ்டாலின். எதனால? எப்பயுமே தான். எப்பயுமே ஸ்டாலின். ஆமா, சரி, எப்பயுமே தான். நாம் தமிழர், நீங்க யாரு போட்டு போறீங்க? அது சொல்ல முடியாது போல. அது குடும்பத்தில் ஒட்டுக்கா போடுறோம். நாம அது விட்டா சொல்ல முடியும். எங்களுக்கு 7 ஓட்டு இருக்கு. அது குடும்பத்துல உட்காந்து பேசி தான் போட முடியும். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க லாஸ்ட் போன எலெக்ஷன்ல? அது அப்படியா? ஒட்டையில ஓட்ட டிஎம் போட்ட இப்படி மாத்தி 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 போடுறோம். உங்க சப்போர்ட் யாருக்கு எலெக்ஷன்? டிவிகே. எதனால? தளபதி வருவாரு. தளபதி. வேற என்ன காரணம்? மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பா. இதுக்கு முன்னாடி நல்லது பண்ணுவாரு. இதுக்கு முன்னாடி யாருக்கு? டிஎம்கே தான். இந்த டைம் நீங்க சேம் அதேதான். டிஎம்கே இருந்தா இப்ப டிவிகே. தளபதி ஃபேன், அதனால நாங்களாம் மாம்பழம். நாங்க ஆரம்ப காலத்துல அதுல இருக்கிறோங்க. என்ன காரணம்? காரணம் ஒண்ணும் இல்ல, அந்த இயக்கத்துல ஃபர்ஸ்ட் சங்கமாக்குன்னு இருக்கிறோம் நாங்க. அதுக்கு முன்னாடிலாம் இல்ல, ஃபர்ஸ்ட் சங்கம் ஆரம்பிக்கும் போது நாங்க விவரம் தெரிஞ்சு ஓட் ஃபர்ஸ்ட் ஓட் போடுறது அதுதான் போடுறோங்க. எனக்கு விஜய் தான். விஜய். எதனால? எப்பவும் விஜய் ரேசிக்கிறதுனால விஜய். இதுக்கு மாதிரி யாரு போடுவோம்? இதுக்கு மேல கருணாநிதிக்கு ஓடும். இந்த டைம் மாத்தி போடுவோம். சரி, ஓகே. உங்க சப்போர்ட் யாரு? அது பர்சனல் ப்ரோ, இதில் பப்ளிக் பண்ண மாட்டேன். இதுக்கு மாதிரி யாருக்கு? சில விஷயம் சீக்ரெட்டாக இருக்கிறது நல்லது இல்லைங்களா, அதனால் பப்ளிக் பண்ண மாட்டேன். இது பர்சனல். ஏன்னா வந்து இந்தியன் சிட்டிசன் ஒவ்வொருத்தனுடைய டிசிஷன் வேறு வேறு மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதனால 26 எலெக்ஷன் வரட்டும், அப்போ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து ஐடியா இல்லை. இது பர்சனல், என்னுடைய பர்சனல். இதுக்கு மாதிரி யார் சப்போர்ட்? அது என்னுடைய பர்சனல் தான் ப்ரோ, இது ஓப்பனாக வேண்டாம். சரிங்களா? எதனால? பிகாஸ் நான் ஒரு சேஞ்ச் வேணும்னு ஆசைப்படுறேன், அதனால ப்ரோ. அது இல்லாமல் வந்து தளபதி வந்து குட் ஹியூமனு, நிறையா சோசியல் சர்வீஸும் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான மனுஷன் அவர். ஸோ அதனால அவர் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன் ப்ரோ. இதுக்கு முன்னாடி யாருக்கு? இதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் ஏடிஎம்கே போட்டேன் ப்ரோ. ஆமாம். இந்த டைம் டிவிகே போடலான்னு இருக்கோம். என்டையர் ஃபேமிலி டிவிகே தான் போடலான்னு இருக்கோம். வீட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க? 7 பேர் இருக்கும். சரி, சரி, ஓகே. ஆட்சி யார் பண்ணாலும் சரி, எல்லாம் வந்து மக்களுக்கு என்ன தேவை அது செஞ்சாக்க நல்லா இருக்கும் மக்களுக்கு. அதான் யார் எதிர்பார்க்குறீங்க நீங்க? யாருன்னு சொல்ல முடியாது, அப்ப பார்க்கலாம். திமுக அதிமுக பத்தி தெரியும், இதை வச்சு சொல்லலாம்.
இவங்க 2 பேரா இல்ல வேற யாராவது புதுசா எதிர்பார்க்கறீங்களா என்ன? இல்லை புதுசாக தான் எதிர்பார்க்கோம். ஆமாம், யாரை எதிர்பார்க்கறீங்க? பார்க்கலாம், புதுசாக பார்த்து சொல்கிறேன் நாங்கள். உங்களுக்குன்னு இருக்கும்ல ஒருத்தர். இல்லை அப்படின்னு ஒன்றும் செலெக்ஷன் பண்ணல, பார்க்கலாம். நாங்கள் புதுசாக தான் முயற்சி பண்ணுவோங்க. ஆமாம், மக்கள் எல்லாமே புதுசாக முயற்சி பண்ணலான்னு எல்லா மனுஷனையும் எல்லாம் தோன்றாங்க, எல்லாம் சொல்கிறாங்க பல பேர். சரி சரி. இதுக்கு மாதிரி யாருக்கு ஓட்டு போட்டுருக்கீங்க? நான் இதுக்கு முன்னாடி வந்து ஏடிஎம்கே தான் போடணும். ஆமாம் புதுசா வேற யாருக்கும்? ஆமாம். சரி, ஓகே சார். திமுக. எதனால? திமுக வந்து ஆட்சி நல்லா இருக்குதுங்க சார். அவங்க பார்த்தா மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இது பண்றாங்க. நல்லா இருக்குதுங்க சார். திமுக இது நல்லா இருக்கு. இதுக்கு மாதிரி யாருக்கு ஓட்டு போடுறீங்க? யாருங்க சார்? இதுக்கு போன எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நாங்க போன எலெக்ஷன் இதுக்கு வந்து திமுக தான் சார் போட்டோம். அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே போட்டோம் சார். நீங்க அவர் என்ன சொல்றாரு அது நாம எந்த ஆதரவுல யார் வந்தாலும் நல்லது செஞ்சா சரி, நம்மளுடைய ஆதரவு அவ்வளவுதான். திமுக தான். யார் ஒண்ணுமோ மக்கள் முடிவு பண்றது, நாம் முடிவு பண்றது இல்ல. நீங்களும் மக்கள் தானே? நாமளும் அதுல ஒண்ணுதான். ஓட்டு யாருக்கு இருக்கு? திமுக, அதிமுக, தாவேக, புதுசா விஜய் இருக்காங்க, பாமக, உங்க ஆதரவு யாருக்கு? பொதுமக்களுக்கு யார் நல்லது பண்றாங்களோ அவங்களுக்கு போடலாம். இல்ல இது வரைக்கும் தெரியல யாரு ஆச்சு, இன்னும் 6 மாசத்துல தெரியல யார் நல்லது பண்ணிருக்காங்க பண்ணல. இல்ல அதுதான் இதுக்கு மேல இது மாதிரி யாரு ஓட்டு போடுறீங்க? போன எலெக்ஷன்ல யாரு ஓட்டு பண்ணீங்க? இல்ல பொதுவா அவங்க நல்லது பண்ணவங்களுக்கு போட்டுருந்தோம். சரி, ஓகே. உங்க ஆதரவு யாரு? இல்ல, 2 ஊழலற்ற கட்சிகளை வந்து எதிர்பார்க்கிறது பரவலாக ஒரு எண்ணம் தான். அந்த வகையில நாம பார்த்தோம்னா திராவிட கட்சிகளை தவிர்த்து மாற்று கட்சிகளை கொண்டு வந்தோம்னா நாட்டினோட நலம் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். மற்ற கட்சிகள் வந்து நலம் சார்ந்து கொடுக்குறேங்கன்னு வந்து பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஒரு தோரணையை ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்களே தவிர, ஆனா அது எந்த விதத்திலும் மக்கள் நலம் சார்ந்த மாற்றங்கள் வந்து இதுவரையும் பெரிய அளவுல நடந்ததா இல்லை. அது அதனால வந்து திராவிட கட்சிகள் தவிர்த்து மாற்று கட்சிகளுக்கு வாக்களிக்க மக்களும் விரும்புகிறோம், நானும் விரும்புகிறேன். மாற்று கட்சினா யாருக்கு விரும்புறீங்க? மாற்று கட்சிலாம் சீமானா இருக்கலாம், விஜயா இருக்கலாம், இல்ல தேசிய கட்சிகளா கூட உங்களுக்கு யாரை இருக்கலாம். பிடிச்சிருக்கு? மாற்று கட்சி. பிடிச்சதுன்னெல்லாம் சொல்லக்கூடாது. யாரு நல்லா வந்து தேர்தல் அறிக்கையில வந்து யாரு நல்ல விஷயங்களை கொடுக்குறாங்களோ அதான் நல்ல விஷயம் கொடுத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த நேரத்தில் தேர்தல் அறிக்கையை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். தேர்தல் அறிக்கையை பார்க்காம இப்பயே வந்து ஒரு தனிநபர் கட்சியை சார்ந்து சொல்றது சரியா இருக்காது. ஆனா ஏற்கனவே திராவிட கட்சிகள் ஆண்டுறதுனால அவங்களோட குறைகளை வந்து நம்ம என்னன்னு தீர்மானிச்சு வச்சிருக்கோம். அதனால வந்து இப்ப மறுபடியும் அதை தவிர்த்து வேற யாராவது 4 முனை போட்டி இல்ல 5 முனை போட்டின்னு இருக்கிறப்போ 2 திராவிட கட்சிகளை தவிர்த்து மற்ற கட்சிகள் யார் அந்த நேரத்துல நல்ல சிந்தனையோட நல்ல தேர்தல் அறிக்கையோட கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வாக்களிக்கிறதே சிறந்தது. நம்ம வரப்ப தேர்தல் அறிக்கையை பார்த்து சீமானா இருக்கலாம், விஜயா இப்ப நீங்க இருக்கலாம், போடுறவங்க ஜெயிக்குவாங்கன்னு உறுதி இருக்குமா? இருக்காது. ஜெயிக்கட்டும் ஜெயிக்காம போட்டோம். ஆனா இந்த ஊழல் அப்படிங்கிற கட்சி வந்து திராவிட கட்சிகள் கண்டிப்பா 2 கட்சியுமே இருக்கு, அதை தவிர்க்கிறது நல்லது. இதுக்கு மாதிரி யாருக்கு ஓட்டு போடுறீங்க? இதுக்கு முன்ன நான் வந்து அந்த நேரத்துல போன election. இங்க வந்து எனக்கான வேட்பாளர்கள் யாரோ அவங்க வந்து நான் சுயேட்சை கட்சியா இருந்தா கூட நல்ல வேட்பாளர் யாரோ அவங்களுக்கு வாக்களிச்சிருக்கேன். சரி, 26 சட்டமன்ற எல்லாம் நிறைய பேர் புதுசாக நிற்கிறாங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஆகுது. நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறது உண்மை சொல்கிறோம். என்னைக்கு கலைஞர் பிரிஞ்சாரா முதலமைச்சர்கிட்ட இருந்து நம்ம ரெட்டரை தான் போட்டிருந்தோம். இருக்கிறது நம்ம பொய் சொல்லுவோம் அர்த்தாட்சிலாம். அது மாதிரி இப்போ என்னடானா அவங்க இன்னும் கன்ஃபியூஷன் ஆகுது. நீங்க 2ல தானா? இருக்கிறது நடந்தது சொல்கிறேன். நான் உங்க கூட பொய் பேசணும், நம்ம பொய் வார்த்தை நம்ம பேசணும். நீங்க யாருக்கு போடுவீங்க இந்த தேர்தலில்? இன்னும் 6 மாசத்துல எலெக்ஷன். இன்னும் 6 மாதம் இருக்குது, பார்க்கலாம். இதை ஆண்டம் கொடுக்குது செய்யலாம். ஏடிஎம்கே ஆண்டம் முடித்துல செய்யலாம். எல்லாம் ஆட்சி பண்ணிருக்காங்கல்ல, தெரியும் தானே யார் நல்லா பண்ணாங்க. அதுதாங்க 2 பேருமே 60 வருஷமா இருந்தவங்க தான். முன்ன எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆடு மாடு ஓட்டு வீடு ரோடு சீஸ் ரோடு கறவு மாட்டு லோனு பெட்டி கடை லோனு மளிகை கடை லோனெல்லாம் கொடுத்தாரு யார் முதலமைச்சர். ஜெயலலிதாவும் வந்து செஞ்சிச்சு. அதெல்லாம் அநியாயமாக சாகச்சிட்டாங்க.